10வது ഗദ്യഭാഗം. ഉദ്യാനാനി ച അതിതരാം മന ഇന്ദ്രിയ ആനന്ദിഭിഹി കുസുമഫല സ്തംഭക സുഭഗ കിസലയ അവനദരുചിര വിടഭ വിടവിനാം ലതാംഗ ആലിംഗിതാനാം ശ്രീഭിഹി സമിഥുന വിവിധ വിഹംഗമ ജലാശയാനാം അമലജലപൂർണാനാം സശകുല ഉല്ലംഘന ക്ഷുഭിത നീര നീരജ കുമുദ കുവലയ കൽഹാര നീലോൽപല ലോഹിത ശതപത്ര ആദിവനേഷു കൃതനികേതനാനാം ഏകവിഹാര ആകുല മധുര വിവിധ സ്വനാ ആദിഭിഹി ഇന്ദ്രിയോത്സവൈഹി അമരലോകശ്രിയം അതീശയിതാനി ഉദ്യാനാനി ജാതിതരാമന ഇന്ദ്രിയാനന്ദിഭിഹി കുസുമഫലസ്തംഭക സുഭഗ കിസലയാവനദ രുചിര വിടവ വിടവിനാം ലതാംഗാലിംഗിതാനാം ശ്രീഭിഹി സമിഥുന വിവിധ വിഹംഗമ ജലാശയാനാം അമലജലപൂർണാനാം സശകുല ഉല്ലംഘന ക്ഷുഭിത നീര നീരജ കുമുദ കുവലയ കൽഹാര നീലോൽപല ലോഹിത ശതപത്രാദി വനേഷു കൃതനികേതനാനാം ഏകവിഹാരാകുല മധുര വിവിധ സ്വനാദിഭിഹി ഇന്ദ്രിയോത്സവൈഹി അമരലോകശ്രിയം അതിശയിതാനി. தேவ உத்தியானங்களை கூடியும் தோக்கடிக்கிற மாதிரியாக்கும் இங்கே இருக்கிற உத்தியானங்கள். இந்த உத்தியானங்களில் எல்லா ഋതുக்களிலும் எல்லா காய்களும் எல்லா பூக்களும் உண்டாகும். பூமிக்கு கீழே இருக்கிற 7 லோகங்களில் நிறைய சௌகரியங்களும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகுமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 7 லோகங்களையும் தனித்தனியா வர்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி. உத்தியானானிஜ உத்தியானங்களும் 7 லோகங்களில் இருக்கு. ஸ்ரீபிகி ரொம்ப ஐஸ்வர்யமாக்கும் அந்த உத்தியானங்கள், ஐஸ்வர்யமயமாக்கும். பூங்காவனத்தில் எதெல்லாம் டைப்பு ஐஸ்வர்யங்களாக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. மன இந்திரிய மனசையும் இந்திரியங்களையும் ஆனந்திபிகி குஷிப்படுத்துறதாக்கும் அந்த உத்தியானங்கள். அதிதராம் ரொம்ப ஜாஸ்தியாக குஷிப்படுத்துறது, மனசை அட்ராக்ட் செய்கிற அழகாக்கும் அங்கே இருக்கு. கண்ணு காது நாக்கு தொக்கு மூக்கு இப்படின்னு எல்லா இந்திரியங்களையும் குஷிப்படுத்துறது அந்த உத்தியானங்கள். குசுமா பலதரத்தில் இருக்கிற பூக்கள் இருக்கு. ஸ்தம்பகா பூக்குலகள் இருக்கு. பலம் பழங்கள் இருக்கு. சுபக கிசலையா அழகாயிருக்கிற தளிர்கள் இருக்கு. அவனதா குனிஞ்சு நிற்கிற ருஜிரா ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிற விட்டப்பா பிராஞ்சஸோடு கூடின விடபினாம் மரங்களால அந்த பூங்காவனம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்ல அழகு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கிறதுனால மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிற ஐஸ்வர்யமயமான பூங்காவனமாக்கும் அங்க இருக்கு. அங்க சமிதுனா தம்பதி சமேதர்களாயிட்டு விவிதா பலதரத்தில் இருக்கிற விஹங்கமா பறவைகள் இருக்கிற ஸ்தானமாக்கும் அந்த பூங்காவனம். நித்திய வசந்தமாக்குமே அங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். எல்லா ഋതുக்களிலையும் இருக்கிற பூக்களும் காய்களும் அங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்.
அப்படி பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த பாதாள லோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிறதும் சுகத்தை கொடுக்கறதுமாக்கும். ஜலாசயானாம், அங்க இருக்கிற சரசுகள் காணறதுக்கு என்னொரு அழகு. அமலா, அழுக்கில்லாத. ஜலபூர்ணானம், ஜலம் ரொம்பி நிற்கிற அந்த ஜலாசயங்கள். அதுல சஷகுலா, வெள்ளத்துல ஜீவிக்கிற மீன் தொடங்கின ஜீவிகளோடு உல்லங்கனா, வெள்ளத்துக்கு மேல அவ அப்படி உயர்ந்து சாடுற சாட்டம் அப்படிங்கிறது. அப்படி சாடுறதுனாலேயே சுபிதா, அந்த தண்ணி அப்படிங்கிறது இளகி மறியறது. நீரஜ, அப்படி இளகி மறியற ஜலம் உத்பவிச்சதான குமுத குவலய கல்ஹார நீலோல்பல லோகித சதபத்ர ஆதிஷு, அப்படி இருக்கிற அந்த தூய்மையான ஜலத்திலேருந்து உண்டான தாமரைப்பூக்கள், வெள்ளை கலர்ல இருக்கிற ஆம்பல் பூக்கள், நீலத்தாமரை, செந்தாமரைப்பூ, அதே மாதிரி 100 இதழ்கள் இருக்கிற தாமரைப்பூக்கள், இப்படியெல்லாம் இருக்கிற வனேஷு, அந்த ஜலத்தில் இருக்கிற பூக்களோடு கூட்டங்களில எல்லாம் கிருத நிகேதனானாம், வாசஸ்தானங்களை செஞ்சிருக்கு பல பல பறவைகளும். நிகேதனம் அப்படின்னா வாசஸ்தானம், ஏக விஹாரா அப்படின்னா இந்த பறவைகளோடு விஹார ஸ்தானமாயிட்டு மாறி இருக்கு அந்த ஸ்தானம் எல்லாம். இந்த பறவைகளோடு விஹரிக்கிற ஸ்தானமாயிட்டு மட்டும் அந்த இடமெல்லாம் மாறி இருக்கு. அங்க விளையாடுறதுக்கு இந்த பறவைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. மதுரா, ஸ்வீட்டான, விவிதா, பலதரத்தில் இருக்கிற ஸ்வனா, இந்த பறவைகளோடு ஸ்வரங்கள். ஆதிபிகி, இதனாலேயே இந்த பறவைகளுக்கு அங்க விளையாடுறதுக்கு மட்டும் ஆகுலா, ரொம்ப ரொம்ப தாற்பயம் இந்த பறவைகள் காட்டுறது. அதனாலேயே பாதாளவாசிகளோடு இந்திரிய உற்சவைகி, இந்திரியங்களை நன்னா உற்சாகப்படுத்துறதாக்கும் அந்த பூங்காவனங்கள். இப்படியெல்லாம் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் காரணமாயிட்டு அமரலோகஸ்ரீயம், தேவலோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை அதிசயிதானி, அதிசாயிதானி, அதை விட அதாவது தேவர்களுக்கு கூடியும் ஆச்சரியத்தை உண்டாக்குறதாக்கும் இந்த பாதாள லோகத்தில் இருக்கிற பூங்காவனம். தேவலோகத்தை விட ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் பிளேஸ் ஆக்கும் அது. அந்த பில சொர்க்கங்களில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பார்த்து தேவர்களுக்கு கூடியும் ஆச்சரியம் உண்டாகிறது. 11வது கத்தியபாகம். யத்ர ஹ வாவ ந பயம் அஹோராத்திர ஆதிபிஹி கால விபாகைஹி உபலட்சியதே. யத்ர ஹ வாவ ந பயம் அஹோராத்ராதிபிஹி கால விபாகைஹி உபலட்சியதே. யத்ர ஹ வாவ ந பயம் அஹோராத்ராதிபிஹி கால விபாகைருபலட்சியதே. சூரிய சாநித்தியம் இல்லாததால ராத்திரியும் பகலும் அப்படிங்கிற பயம் அங்க இல்லை. நமக்கெல்லாம் இங்க பகல் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பகல்
நமக்கு அனுபவப்படுறதுனாலேயாக்கும் ராத்திரி அனுபவப்படுறத பயம் உண்டாகிறது. அந்த பாதாள லோகத்துல அப்படி ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லை. ராத்திரியும் பகலும் அப்படிங்கிற மாற்றங்கள் இல்லை. எத்ரா பாதாள லோகத்துல എത്രഹ വാവ ഏതൊരു പാതാള ലോകത്തിലെയാക്കുമോ അഹോരാത്രാദിഭിഹി അഹോരാത്രാദിഭിഹി പകലും രാത്രിയുമാണ് കാലവിഭാഗൈഹി காலபேதங்களை சம்பந்திச்சதான பயம் அப்படிங்கிறது பயம் அந்த பயம் அப்படிங்கிறது இல்லை. ராத்திரி பகல் அப்படிங்கிறது அங்க உபலட்சியதே காணறதுக்கு சாதிக்காது. பூமிக்கு அடியில இருக்கிற பில சொர்க்கங்களில ராத்திரி பகல் அப்படிங்கிற துவைதபாவம் இல்லை. பேத சிந்தனை இல்லாததால பயம் அப்படிங்கிறதும் இல்லை. ஆச்சரியம் தான் இது. துவைதபாவத்தாலேயாக்குமே பலவித விகாரங்கள் உண்டாகிறது நமக்கு. அந்த பாதாள லோகத்துல ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லாததுனால அங்க ஆருக்கும் எதுக்கும் பயம் அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கிறது ஆச்சரியக்குறி. 12வது கத்திய பாகம். யத்ர ஹி மகா அஹைப்ரவர சிரோமணயः சர்வம் தமஹா பிரபாதந்தே. யத்ர ஹி மகாஹிப்ரவர சிரோமணய சர்வம் தம பிரபாதந்தே. ராத்திரி பகல் அப்படிங்கிற வித்தியாசம் அங்க இல்லை. ஆனாக்கா அந்த பாதாள லோகங்களில மகா சர்ப்பங்களோடு சிரசில அந்த சர்ப்பங்கள் ஆபரணமாயிட்டு அணிஞ்சின்னு இருக்கிற ரத்னங்களோடு பிரகாசத்தால அந்த பாதாள லோகத்துல இருக்கிற இருட்டு அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிட்டும் இல்லாம போயிடுறது. எத்ரா ஹி அங்க துவைதபாவம் அப்படிங்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த பாதாள லோகத்துல மகா அஹிப்ரவரஹா பெரிய பெரிய நாகசிரேஷ்டர்கள் அங்க வசிக்கிறார். அதிசிரேஷ்டர்களான பாம்புகள் அங்க இருக்கு. சிரேஷ்டர்களான அவளோடு சிரோமணயஹா சிரசில மாணிக்க கல்லுகள் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப உஜ்வலமாயிட்டு சூரியனை மாதிரி எப்பவும் பிரகாசிக்கிறதுனால அங்க இருட்டு அப்படிங்கிறதும் பயம் அப்படிங்கிறதும் அந்த பில சொர்க்கங்களில இல்லை. சர்வம் எல்லா தமஹா ராத்திரியில இருக்கிற இருட்டையும் பிரபாதந்தே நன்னா இல்லாம பண்ணிடுறது அந்த வெளிச்சம். குகை அப்படிங்கிற அந்த பாதாளம் அதுக்குள்ள இருக்கிற இருட்டை கம்ப்ளீட் ஆயிட்டு பூர்ணமாயிட்டு இல்லாம பண்ணிடுறது இந்த நாகங்களோடு சிரசில இருக்கிற மாணிக்க கல்லுகளோடு பிரகாசம். 13வது கத்திய பாகம். நவா ஏதேஷு வசதாம் திவ்ய ஔஷதி ரச ரசாயன அன்னபான ஸ்நான ஆதிபிஹி ஆதயஹ வியாதயஹ வலி பலித ஜர ஆதயஹ ச தேஹ வைவர்ண்ய தௌர்கந்திய ஸ்வேத க்ளம க்ளானிஹி இதி
वयः अवस्थाः च भवन्ति न वा एतेषु वसदां दिव्यौषधि रसरसायन अन्नपान स्नानादिभिरादयो व्याधयो बलीपलिद जरादयश्च देहवैवर्ण्य दौर्गन्ध्य स्वेदक्लमग्लानिरिति वयोवस्थाश्च भवन्ति திவ்யங்களாயிருக்கிற ஔஷதங்களோடு ரசம் கூடிச்சேர்ந்த ரசாயனம் சேவிக்கிற அவா, அதனாலேயே அங்க இருக்கிறவா எல்லாம் ஔஷத வீரியம் சேர்த்த அன்னபானாதிகள் நடத்துறதுனால, ஔஷத ரசம் சேர்ந்த ஜலத்துல டெய்லி ஸ்நானம் செய்யறதுனால அங்க வசிக்கிறவாள ஆதிவியாதிகளோ ஜரானரகளோ டயர்டோ விசர்ப்போ வயசு ஏறி போச்சு அப்படிங்கிற அந்த பாவமோ ஒண்ணுமே அவளை பாதிக்கிறது இல்லை. ஏதேஷு 7 பாதாள லோகங்களிலேயும் அதலம் விதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் இப்படி இருக்கிற 7 பாதாள லோகங்களிலேயும் வசதாம் வசிக்கிறவாளுக்கு திவ்யமாயிருக்கிற சிரேஷ்டமாயிருக்கிற ஓஷதிகளோடு ரசம் அதானது எசன்ஸாயிருக்கிற ஜூஸு, ரசாயன அதுல சத் இருக்கிற சாப்பாடும் தண்ணியும் எல்லாம் அதாக்கும் அன்னபான அப்படின்னு சொன்னது. சாப்பிட்றதும் குடிக்கிறதும் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஔஷத மூல்யம் இருக்கிற விஷயங்களாக்கும். ஸ்நானா அதே மாதிரி அவ குளிக்கிறதும் அந்த மாதிரி ஔஷதங்கள் ரொம்ப வழியிற ஜலத்திலேயாக்கும். இப்படியெல்லாம் ஆதிபிகி இப்படியெல்லாம் அங்க அவ செய்யலாம். அதனாலேயே ஆதயஹ வியாதயஹ மன கஷ்டங்களோ சரீர கஷ்டங்களோ வலி பலித ஜர ஆதயஹ சரீரத்தில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் சுழியறது, அதே மாதிரி தலைமுடியெல்லாம் நரைக்கிறது, பல்லெல்லாம் ஆடி விழறது, வயசாகிறது, இப்படியெல்லாம் இருக்கிற ஆதயஹா இப்படியெல்லாம் இருக்கிற விஷயங்கள் தேஹா சரீர வைவர்ணிய சரீரத்தில் இருக்கிற அந்த கலர் வித்தியாசம், தௌர்கந்தியா சரீரத்தில் இருக்கிற வேர்வை நாத்தம், ஸ்வேத தௌர்கந்தியா வேர்வையாலையுள்ள நாத்தம், கிளமா சரீரத்துக்கான க்ஷீணம், கிளானிகி வயோவஸ்தாக வயசு கூடி கூடி வர அந்த ஒரு அவஸ்தை, அதனால உண்டாகிற க்ஷீணம், இது இப்படி இருக்கிற விஷயங்களொன்னும் நவா பவந்தி அங்க இருக்கிறவா அனுபவிக்கிறதில்லை. பதினாலாவது கத்தியபாகம். ந ஹி தேஷாம் கல்யாணானாம் பிரபவதி குதஹ ச ந மிருத்யுஹு வினா பகவத் தேஜஸஹ சக்ராபதேஷாத். ந ஹி தேஷாம் கல்யாணானாம் பிரபவதி குதச்சன மிருத்யுர்வினா பகவத் தேஜஸச்சக்ராபதேஷாத். பகவானோடு சுதர்சன சக்கரத்தை தவிர வேற ஒன்னாலையும் அவளுக்கு மரணம் அப்படிங்கிறது சம்பவிக்காது. தேஷாம் பாதாளவாசிகளோடு கல்யாணானாம் மங்களங்கள், பகவத் தேஜஸஹா
ഭഗവത് തേജസ്സോടുകൂടിന சக்கராவதேசாது வினா சுதர்சன சக்கரம் அப்படின்னு பேர் இருக்கிறதான சக்தியிலேந்து அல்லாதக்கி வினா அப்படின்னா அல்லாதக்கி அப்படின்னு அர்த்தம். சுதர்சன சக்கராவதேசாது வினா சுதர்சன சக்கரம் அப்படின்னு பேர் இருக்கிற பகவானோடு சக்தியிலேந்து அல்லாதக்கி குதஸ்சன வேற ஒரிடத்திலேந்தும் அவளுக்கு மிருத்யுஹு ந பிரபவதி மிருத்யு அப்படிங்கிறது உண்டாகாது. அந்த பாதாளவாசிகள் பாதாள லோகத்தில் அவளுக்கு அனுபவிக்க வேண்டிய சுகங்கள் எത്രയാக்குമോ അതെല്ലാം അനുഭവിച്ചിട്ട് ആരോടും எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாதக்கு வாழ்ந்துருக்கா. எந்த தடங்களும் இல்லாதக்கு அவ அந்த சுகத்தெல்லாம் அனுபவிப்பா. பகவானோட சுதர்சன சக்கரத்துக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிறவாளோடு அந்த உயிரை எடுக்கிறதுக்கு சாதிக்கும். யமதேவனுக்கு அங்க பிரவேசனம் அப்படிங்கிறது இல்லை. யமதேவனுக்கு அங்க டியூட்டி இல்லை. பகவானோட சுதர்சன சக்கரத்துக்கு மட்டும்தான் அங்க இருக்கிறவாளை நிகிரகிக்கிறதுக்கு சாதிக்கும். பதினஞ்சாவது கத்யபாகம். யஸ்மின் பிரவிஷ்டே அசுரவதூனாம் பிராயஹ பும்சவனானி பயாத் ஏவ ஸ்ரவந்தி பதந்தி ச. யஸ்மின் பிரவிஷ்டே அசுரவதூனாம் பிராயஹ பும்சவனானி பயாதேவ ஸ்ரவந்தி பதந்தி ச. சுதர்சன சக்கரம் பாதாள லோகத்தில் பிரவேசிக்கிறத அசுர ஸ்திரீகளோடு உதரத்தில் இருக்கிற கர்ப்பங்கள் கூடியும் பயத்தால இல்லாம போயிடுறது. யஸ்மின் சுதர்சன சக்கரம் பிரவிஷ்டே பாதாள லோகத்தில் பிரவேசனம் செஞ்சானாக்கா அசுரவதூனாம் அசுர ஸ்திரீகளோடு அசுரர்களோடு மனைவிகளோடு பும்சவனானி கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற சிசுக்கள் அந்த கர்ப்ப அவஸ்தையில இருக்கிற சிசுக்கள் கூடியும் இல்லாம போயிடுறது. கர்ப்பம் உரைக்கிற சமயத்தில் அந்த கர்ப்பத்தில் நவக்கிரகங்களும் சுவாதீனிக்கிறது. நவக்கிரகங்களோடு ப்ரொடெக்ஷன் இருந்தாதான் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சிசு பூர்ண வளர்ச்சி அப்படிங்கிறத பிராபிக்கும். ஹோராசாஸ்திரத்தில் நிஷேக பிரகரணத்தில் இது சொல்லப்படுறது. கர்ப்பதாரணம் முதலுக்கு ஓரோ மாசமும் கர்ப்பஸ்த சிசுவோடு வளர்ச்சி எப்படியாக்கும் அப்படின்னும் ஓரோ மாசத்தோடும் ஆதிபத்தியம் ஏதெல்லாம் கிரகங்களுக்காக்கும் உள்ளது அப்படின்னும் ஹோராசாஸ்திரத்தில் எடுத்து சொல்லப்படுறது. முதல் மாசத்தில் ஸ்திரீ புருஷ பீஜங்களோடு ஒரு கூடி சேர்ந்த கலவையாக்கும் நடக்கிறது. அதனோடு அதிபன் அப்படிங்கிறது சுக்கிரனாக்கும். ரெண்டாவது மாசத்தில் அந்த கர்ப்பம் ஒரு மாம்ச பிண்டமாயிட்டு தீரறது. ചൊവ്വയാക്കും അതിനോട് അധിപൻ. നമ്മൾ ഗ്രഹങ്ങൾ നക്ഷത്രങ്ങൾ ഇതെല്ലാം
பார்த்துண்டாக்குமே வரோம். அதனால இதையும் சேர்த்து இங்கே பார்க்குறோம், அவ்வளோதான். 3ஆம் மாசத்தில் அந்த கர்ப்பஸ்த சிசுவுக்கு அவயவங்கள் அப்படிங்கிறது உண்டாகிறது. வியாழமாக்கும் அந்த 3ஆம் மாசத்தோடு அதிபதி. 4ஆம் மாசத்தில் அஸ்தி உண்டாகிறது. சூரியனாக்கும் அந்த காலகட்டத்தில் அதிபதி. 5ஆம் மாசத்தில் அந்த சிசுவுக்கு ஸ்கின் உண்டாகிறது. சந்திரனாக்கும் அந்த மாசத்தோடு அதிபதி. 6ஆம் மாசத்தில் அதிபதி அப்படிங்கிறது சனியாக்கும். அந்த 6ஆம் மாசத்திலேயாக்கும் அந்த கர்ப்பஸ்த சிசுவுக்கு ரோமங்கள் உண்டாகிறது. 7ஆம் மாசத்தில் சைதன்யம் உண்டாகிறது. புதனாக்கும் அந்த 7ஆம் மாசத்தில் இருக்கிற அதிபதி. தொடர்ந்து 8ஆம் மாசத்தில் இருக்கிற அதிபதி லக்னாதிபனும், 9ஆம் மாசத்து அதிபதி சந்திரனும், 10வது மாசத்து அதிபதி സൂര്യനും ആക്കും. ഇത്രയുമെല്ലാം ആക്കും ஹோராசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நம்ம பார்க்கறது அந்த அசுர ஸ்திரீகளோடு கர்ப்பத்துக்கு உள்ள இருக்கிற அந்த சிசுக்கள் பூர்ண வளர்ச்சி பிராபிக்கிறதுக்கு முன்னாலேயே பகவானோட சுதர்சன சக்கரத்தோட தேஜஸினால பயந்து நெடுங்கி அந்த அசுர ஸ்திரீகளோட கர்ப்பம் அப்படிங்கிறது அலசி போறது. அதாவது கிரகங்களுக்கொன்னும் அங்க அந்த பாதாள லோகத்துல ஒரு ஸ்தானமும் இல்லை அப்படிங்கிறதாக்கும். பகவானோடு அந்த சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது அந்த அசுரலோகத்தில் இருக்கிற அசுரர்களை நிகிரகிக்கிறதுக்கு பிராப்தி உள்ளதாக்கும் அப்படிங்கிறதையாக்கும். இதன் வழியா நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த கர்ப்பஸ்த சமயத்துல கர்ப்ப ஆதானத்துக்கு அப்புறம் 3லேருந்து 7ஆம் மாசத்துக்குள்ள நடத்துறதாக்கும் ஷோடச சம்ஸ்காரமாக இருக்கிற பும்சவனம். பலவிதமான மந்திரங்களால கர்ப்பத்தை சம்ரட்சணம் செய்யறதாக்கும். அது பும்சவனானி பயாது ஏவ. கர்ப்பங்கள் அப்படிங்கிறது அசுர ஸ்திரீகளோடு உதரத்தில் இருக்கிற கர்ப்பங்கள் அப்படிங்கிறது பயாது ஏவா. சுதர்சன சக்கரத்தை பார்த்த பயத்தாலேயே ஸ்ரவந்தி രക്തസ്രാവം ഉണ്ടായി പതന്തീച്ച. அந்த கர்ப்பம் அலசி രക്ത കട്ടകളായിട്ട് കിഴ വിഴവും ചെയ്യരുത്. கர்ப்பம் உண்டானதுக்கு அப்புறம் 3லேருந்து 7ஆம் மாசத்துக்குள்ள நடத்துற ஷோடச சம்ஸ்காரமாக்கும் பும்சவனம். அந்த கர்ப்பத்தை பாதுகாக்கிற மந்திரங்களோடு கூடின சம்ஸ்காரம். இங்க சொன்னது பும்சவனானி கர்ப்பங்கள் அப்படிங்கிறது. பயாது ஏவா சுதர்சன சக்கரத்தை பார்த்து அதனால உண்டான பயத்தாலேயே ஸ்ரவந்தி രക്തസ്രാവം ഉണ്ടായിട്ട് പതന്തീജ. அந்த கர்ப்பம் அலசி രക്ത കട്ടകളായിട്ട് കിഴവിഴറുന്നു. 2-3 மாசத்துல கர்ப்பரட்சை நடத்துற பதுவுண்டு. அந்த கர்ப்பத்தோடு அதிபர்களாயிருக்கிற கிரகங்கள் இந்த பாதாள லோகத்தில் ஆக்டிவ் இல்லை. இந்த கர்ப்ப அவஸ்தையில இருக்கிற சிசு பூர்ண ரூபம் பிராபிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கர்ப்பம் அலசி போய் இரத்தஸ்ராவம் உண்டாகிறது. அதே மாதிரி 3 மாசத்துக்கு அப்புறம் இருக்கிற கர்ப்பங்களும் பூர்ணமாகாதக்கு
அது ரூபங்கள் உண்டானா கூடியும் அலசி கீழே விழறது அப்படிங்கிறதையாக்கும் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சொல்லப்படுறது. பகவான் மகாவிஷ்ணுவோடு சுதர்சன சக்கரம், காலச்சக்கரம், அந்த காலச்சக்கரம் பாதாள லோகத்தில் பிரவேசிக்கிறத அசுர ஸ்திரீகளோடு உதரத்தில் இருக்கிற கர்ப்பங்கள் கூடியும் கலைஞ்சு போயிடுறது. யமதேவனுக்கு பாதாள லோகத்தில் பிரவேசனம் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் பகவான் சுதர்சன சக்கரத்தை எடுத்துட்டு பாதாள லோகத்தில் பிரவேசனம் பண்ணினா அங்கே அதுக்கப்புறமா ஆருக்கும் உயிர் அப்படிங்கிறது இருக்காது. அது கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்களை கொடியும் பாதிக்கிறது.